हाय फ्रेंड्स इनकी நம்ம பார்க்க போற ரெசிபி கொண்டக்கடலை மசாலா தான் பண்ண போறோம். அதுக்கு கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 8 hours முன்னாடியே ஊற விட்டு எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துர்க்கேன். இப்போ அடுப்புல வந்து குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதிலே இந்த கொண்டக்கடலை ஆட் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வர விட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கடுகு நல்லா பொரிய விட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் வெங்காயம். இது கூட நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக ரசம் சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட இந்த கொண்டக்கடலையை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு இது கூட கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான சத்தான ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். இப்போ நம்ம இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி மீதி இருக்கும்ல, அந்த தண்ணியை நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தது. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னத்துக்கு நல்லா தண்ணி சுருண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கேட்க சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னத்துக்கு நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கொண்டக்கடலை மசாலா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.